அதாவது இப்போ உள்ள குழந்தைங்கள்ட்டெல்லாம் நம்ம கூப்பிட்டு பாப்பாங்க வாமா, மனிதனுக்கு எத்தனை கைமா அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு 2 கை, வலது கை இடது கை அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. இதுவே கொஞ்சம் பின்னோக்கி போங்க, அதான் 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த காலம் அவங்களெலாம் போய் அந்த பசங்களை கூப்பிட்டு தம்பி மனுஷனுக்கு எத்தனை கை அப்படின்னு கேட்டு பார்த்தா மனுஷனுக்கு 3 கை. என்னையா சொல்கிற, மனுஷனுக்கு 3 கையா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, நான் சொன்னது வேறு இதில் சொல்ல, நீங்கள் ஒரே நல்ல விஷயமா யோசிக்கணும். ஆனால் பசங்கள்ட்ட கேட்டால் அப்படி வில்லங்க பிடிச்ச பசங்களாம் இருக்காங்க, மனுஷனுக்கு 3 கைண்ணே. என்ன கையா? வலது கை இடது கை வழுக்கை, பிச்சு போடும் பயவுள்ள ஓடிரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படி அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செய்யும் போது நம்ம வலது கைட்டு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதான். அந்த மாதிரி உதவி செஞ்ச மனிதர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு வகையில் உதவி செய்கிற மனிதர்கள் இருக்காங்க. நாளை காலைல 10 மணிக்கு ஷூட்டிங் இருக்குங்க, வந்துடுங்க, கேமரா யூனிட் மொத்தமாக டீமாக வந்து இறங்கிடுங்க. எனக்கு சினிமா ஷூட்டிங்காங்க, 4 பேர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு 4 லட்சம் பேருக்கு தெரியப்படுத்திடணும், முடிஞ்சால் தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிம்பாங்க. என்னையா அது உதவி செய்கிறத படம் பிடிச்சி இப்படி எல்லாம் பண்ணால் என்னங்க அர்த்தம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், 4 பேருக்கு உதவி செய்கிறத 4 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 40 பேர் உதவி செய்வாங்க. நல்ல விஷயம் தானேங்க, இது கூட நல்ல விஷயமா இருக்க. அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு வகையான மனிதர்கள். 4 பேருக்கு உதவி செய்கிறத 40 லட்சம் பேர்கிட்ட தெரியப்படுத்தினா தான் ஒரு 40 பேராவது உதவி செய்வாங்க. நல்ல விஷயமாச்சே. 2ல் எது தப்பு? இது தப்பா இது தப்பா? 2மே தப்பு கிடையாது. இப்படி ஒன்றுமே செய்யாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இப்படி சும்மா வாய் சொல் பேசிட்டேன், இதுதான் தப்பு. அதனால் நான் போய் ஒரு 4 பேருக்கு உதவி செய்ய போகிறேன், முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம்.